சண்டை செய்வோம், பாடா தமிழா சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம், உரிமைய பறிச்சா சண்டை செய்வோம், சாடா தமிழா சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம், உரிமைய பறிச்சா சண்டை செய்வோம். ஜே காலனி அறிவு நான் உங்க உறவு, ஈக்வாலிட்டி தாங்க என் கனவு, அம்பேத்கர் பெரியார் என்றைக்கும் அழியார், என் பாட்டை கொடுத்தது பகுத்தறிவு, ஜனநாயகம் அட சுதந்திர நாட்டுக்கு அதுதான் முகம், மனுஷனை மதிக்கணும் அதுதான் மதம், சமத்துவம் இருக்கணும் அதுதான் சட்டம், அரசியல் அமைப்புக்கு அடித்தளம், மதச்சார்பின்மையை பறிப்பது மடத்தனம், அதனால் உண்மையை உரைப்பது அவசியம். ஐயா முதுமறை அமைதி பூமி இந்த மந்தாங்க, சிறு குளங்களாக நம்ம வாழ்ந்தோங்க, சில குதிரை ஏறி இங்கு வந்தாங்க, நம்ம தலையில் ஏறிக்கிட்டு நின்றாங்க, நிலங்களை பறிச்சு வளங்களையும் அழிச்சு, பரம்பரையா தொடம் எடுத்து மதமா இனமா பிரிச்சா தனியா அடுத்தவன் உழைப்பில கொடுக்கிற கதை தான் வரலாறு, அதை மறந்திட முடியாது யார் சிறுபான்மை, அத உழைக்கிற இனம்தான் உலகம் முழுக்கவே பெரும்பான்மை, நம்ம பிரிஞ்சு கிடக்குறோம் அது உண்மை, குடுக்கல புகுந்தவன் கடுத்த நெருக்கிறான், களத்துல இறங்குன சுட்டு பொசுக்கிறான், யார் இங்க வாழணும் யார் இங்க ஆளணும், யார் இங்க குடிமகன் யார் இங்க இந்திய யார் இங்க தமிழ, நான் யார் என்பதை நீ யார் சொல்ல, தாய்நாடு என்பது பிறப்பில் இல்ல, நான் யார் என்பதை நீ யார் சொல்ல, தாய்நாடு என்பது பிறப்பில் இல்ல, சண்டை செய்வோம் பாடா தமிழா சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம், உரிமைய பறிச்சா சண்டை செய்வோம், பாடா தமிழா சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம், உரிமைய பறிச்சா சண்டை செய்வோம். காமாட்சி மீனாட்சி நீ கேள்வி என்னாச்சு, தாய்நாடு கேள்விக்குறி ஆச்சு, நாயாரு நீ யாரு ஓம்பாட்டை எந்த ஒரு தோண்டி எடுக்குமா என்னாச்சு, ஆதாரு ஓட்டேடி எல்லாமே எதுக்கு, தாத்தாவை எழுப்பு அறிவு இருக்கா அட அடக்கு இருக்கா, நீங்க அடக்குற கதையில பொருள் இருக்கா, உனக்கு இருக்கா இல்ல எனக்கு இருக்கா, இனி பிறக்கிற குழந்தைக்கு மதம் இருக்கா, குடியுரிமை அடிப்படை உரிமை அதை பறிக்க நினைக்கிறது பெருங்கொடுமை, மதவெறியை மொழி இனவெறியை இங்கு திரிக்க துடிக்கிறது பெருமடமை, இந்தியன் எல்லாம் இந்து இல்ல இங்க இந்துக்கு முஸ்லீம் எதிரி இல்ல ஒரு வந்தேரி என எவனும் இல்ல இது நம் பூமி, நம்மை பிடிக்குது CAA அதை கேள்வி கேட்டு வரும் தாய்நாடே, அது நாளை நமக்கும் வரும் மறக்காதே, மதவாத பிரிவினையை ஏற்காதே, எல்லோரும் பூமிக்கு வந்தேறிதான் இந்த யுத்தத்தை நடத்துற வியாபாரி தான், அப்ப சண்டை செய்வோம் பாடா தமிழா சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம், உரிமைய பறிச்சா சண்டை செய்வோம், பாடா தமிழா சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம், உரிமைய பறிச்சா சண்டை செய்வோம், பாடா தமிழா சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம், உரிமைய பறிச்சா சண்டை செய்வோம், பாடா தமிழா சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம், உரிமைய பறிச்சா சண்டை செய்வோம். தேங்க்யூ. இன்றைய நிகழ்வு இதோட முடிச்சுலாம். இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறீங்க புதுசா நான் பார்க்க முடியுது. தயவுசெய்து வந்து அடுத்த வாரம் நீங்க வாங்க, நம்ம இன்னொரு பார்க்ல இதே மாதிரி தொடர்ச்சியா பாடுவோம். அண்ட் இங்க சந்திச்சுக்கிட்டவங்க தயவுசெய்து ஒரு புதிய பாடலை உருவாக்குங்க. இன்னொன்று வந்து தனி மனித தாக்குதல்கள் இல்லாம சமூக பிரச்சனைகளை பேசுகிற பாடல்களை இங்க வந்து பாடுங்க. அது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமா இந்த சமூக முன்னேற்றத்துக்கான பங்களிப்பு நம்முடைய கலை வழியா இருக்கணுங்கிறதா நம்முடைய நோக்கம். அதனாலதான் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நேம்ல நம்ம வந்து ஒவ்வொரு இடமா போய் பாடுறோம். ஏன்னா கலை மக்களுக்கானது ரொம்ப இலகுவா இதை கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா இதே பாடலை வந்து ஒரு சினிமாவில் வந்ததுனாலோ இல்ல ஒரு பெரிய மேடையில இருந்து பாடப்பட்டதுனால இதுக்கு வேற ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஆனா நாம வந்து உண்மைகளை சமூகத்துல நடக்கிற கசப்பான விஷயங்களை கூட நம்ம கலை வடிவங்களா மாத்திட்டு இருக்கோம். அதனால தனி மனித தாக்குதல்கள் இல்லாம சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து உங்களுடைய பாடல்களை தொடர்ச்சியா கொண்டு வந்து பாடுங்கன்னு சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.